ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம லைன் யூஸ் பண்ணி எப்படி ஆங்கிள் ட்ரா பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கிள் வரையறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டு கொடுத்து டிஸ்டன்ஸ் எக்ஸ்எல் எவ்வளவோ அது கொடுத்து ரெஃபரன்ஸ் சிம்பிள் கொடுத்து எவ்வளோ ஆங்கிளோ அதை கொடுக்கணும். இப்போ கீழே நான் எக்ஸாம்பிள் ஒன்று வச்சிருக்கேன் இதுக்கு. ஸோ கீழே இருக்கிற லைனை நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஸோ லைனை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதை லென்த்து கேட்குது. அது நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு ரெஃபரன்ஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஆங்கிள் டேப் ஓப்பன் ஆகிடும். 45 கொடுத்து என்ட்ரு பண்ணுங்க. ஸோ நம்ம கொடுத்த டைமென்ஷனுக்கு இந்த லைன் கரெக்டாக ஆங்கிளில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை செக் பண்ணிக்கலாம் ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ 60க்கு 45. ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ கரெக்டாக வந்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபார்முலா இல்லாமலேயும் ஒரு சில ட்ராயிங் பண்ணலாம். அது எப்படின்றத பற்றி பார்ப்போம் எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ நம்ம இந்த ட்ராயிங் தான் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது டைமென்ஷனை பார்ப்போம். ஸோ கீழே 80 கொடுத்துருக்காங்க, இந்த சைடு 42, ஸோ இந்த சைடு 30. இந்த சைடு டைமென்ஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ இது 3 ட்ரா பண்ணி இதை சி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு 58 கொடுத்துருக்காங்க. ஸோ 42லேருந்து ஆங்கிள் 58. ஸோ இதை ட்ரா பண்ணிட்டு இங்கேருந்து 30 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே 122 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி இதை டைமென்ஷன் கொடுத்தால ஆட்டோமேட்டிக்காக இதோட டைமென்ஷன் போட்டாலே இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிடும். நம்ம இப்போ ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 80 கீழே 80 என்டர். ஸோ அடுத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னு சொன்னோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா கொடுக்க தேவை, வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுங்க. டிஸ்டன்ஸ் 42 கொடுத்துட்டு டேபு கொடுங்க. டேபு கொடுத்தோன்னே ஆங்கிள் கேட்கும். ஆங்கிளுக்கு 58 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆங்கிள் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 30 கொடுங்க. 30 அடுத்து சி கொடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா ஒன்று இங்கே இருக்கு பாருங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்து டேபு கொடுத்தா ஆங்கிள் அதுவே கேட்கும். நம்ம அந்த ஆங்கிள் அப்படியே ட்ராயிங்கில் இதுக்கான டைமென்ஷனை கொடுத்து பார்ப்போம் நம்ம கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த பக்கம் வந்து கேட்டு 122. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பற்றி பார்ப்போம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஆக்சுவலாக இதில் நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த ப்ரொடக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஸோ இந்த கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ட்ராயிங் ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த டிகிரி பார்த்தீங்கன்னா 0 தான் இது. ஸோ 0லேருந்து கால்குலேட் பண்ணினா 10, 20, 30, 45, 60, 90 வரும். ஸோ அப்படியே 180, அப்படியே 15 வந்தீங்கன்னா 270, ஃபினிஷிங் 360 வரும். ஸோ நம்ம எந்த பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வரைஞ்சாலும் இதுதான் பேஸ் பண்ணி நம்ம வரையணும். அதுக்கு எப்பயுமே ரைட் சைடில் வர இந்த சைடு வர டைரக்ஷன் 0 தான். ஸோ அதை எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம பாயிண்ட் எந்த இடத்துல வைக்கிறோம், அதுக்கான டிகிரி எவ்வளோ கொடுக்குன்றதை கால்குலேட் பண்ணி நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ நான் வரைஞ்ச ட்ராயிங்லேயே காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த பாயிண்டை சூஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள் வரைஞ்சோம். ஸோ இதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எப்பயும் 0 தான். ஸோ நம்ம எந்த பாயிண்ட் இப்போ இந்த பாயிண்ட் வச்சு இது பண்ணாலும் இதுக்கு ரைட் சைடு இது 0 தான். இல்லை இந்த பாயிண்ட்டை வச்சு ஆங்கிள் ட்ரா பண்ணாலும் இதுக்கு ரைட் சைடு 0 தான். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே வைக்கிறோமோ அதுக்கு ரைட் சைடு 0. அதுலேருந்து தான் 45, 90, 180, 270, 360 அப்படின்ற மாதிரி சர்க்கிளில் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ராயிங் எப்படி வரையன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2.1, ஆங்கிள் 135 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2.83 டைமென்ஷன். ஸோ இதுலேருந்து 90 டிகிரி இது போகுது இந்த சைட்லேருந்து. ஸோ இந்த பக்கம் 2 mm. இந்த பக்கம் எதுவும் டைமென்ஷன் கொடுக்கல. ஸோ சி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற சர்க்கிள் நம்ம வரைய தேவையில்ல. ஸோ நம்ம வெளியே இருக்க டைமென்ஷன் ஆங்கிள் யூஸ் பண்ணி இந்த அவுட்ரு இது மட்டும் நம்ம வரைவோம். ஸோ நான் ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லைன் 3 mm. ஸோ இதுலேருந்து 2.12,
டேப் கொடுத்து 135 டிகிரி கொடுக்குறேன். ஸோ 135 டிகிரி கொடுத்தனா ஆங்கிள் தப்பாக போகும் இந்த பக்கம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆங்கிளை வச்சு நம்ம ட்ரா பண்ணால் தப்பாக தான் வரும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் நம்ம எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் ஆரிஜின் பாயிண்ட்டு. ஸோ அதுலேருந்து ரைட் சைடு 0,0 தான் வரும் எப்பயும். அதுலேருந்து 10, 20, 30, 40, 50, 90, இந்த பக்கம் 180, 270, 360 அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ நம்ம இருக்கிற இங்கே டைமென்ஷன் வச்சு நம்ம வரைஞ்சா தப்பாக தான் வரும். ஸோ இதில் பாதி எவ்வளோ கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ஒரு பாதி செமிசர்க்கிள் வேல்யூ 180னா அந்த 180 கூட 135 மைனஸ் பண்ணால் இந்த ஆங்கிளோட டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ நான் இப்போ கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். யூஸ் கால்குலேட்டர்ன்ற கமெண்ட் கொடுத்து ஸோ இதில் நம்ம 180 மைனஸ் 135 கொடுத்தோன்னா ஸோ இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கால்குலேட்டரில் டேப் கிளிக் பண்ணி கீபோர்ட்லேயே டைப் பண்ணுங்கள் 180 மைனஸ் 135 என்ட்ரு கொடுங்க. ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45. ஸோ இந்த லைன்லேருந்து இது 0, இங்கேருந்து 45 வருது. ஸோ இந்த ஆங்கிள்லாம் நம்ம கொடுத்து 2.12க்கு நம்ம டைமென்ஷன் வரையணும். ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கே வந்து நிற்கும். இதுக்கு ரைட் சைடு 0, இதுக்கு மேலே 90, இதுக்கு மேலே 180. ஸோ இந்த பக்கம் 90 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாதி பார்த்தீங்கன்னா 45 வரும். 45னா 180 மைனஸ் 45 அது கொடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கீழே இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிங்கன்னா 180 ப்ளஸ் 45 கொடுத்தீங்கன்னா இதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சி நம்ம இந்த பக்கமும் வரையலாம். ஸோ நம்ம இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சி மேலே நம்ம ஆங்கிள் கண்டுபிடிப்போம். 180 ப்ளஸ் 45 நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதோட ஆங்கிள் கிடச்சிச்சு 225. ஸோ இதோட ஆங்கிள் 45. ஸோ இதோட ஆங்கிள் 225. இதை வச்சு நம்ம டிராயிங் வரைஞ்சிடலாம். ஸோ 97 distance 2.12 tab angle 45 enter. So next distance 2.83 tab angle 225 enter. நான் இதில் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இது 180 ப்ளஸ் 45 கொடுத்துருக்கேன். 180 மைனஸ் 45 கொடுத்துருக்கணும். ஸோ 180 ப்ளஸ் 45னா இந்த 180லேருந்து 45 ஆடி கீழே வந்துருக்கு. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு அந்த லைனில் கொடுக்குறேன். 180 மைனஸ் 45 மைனஸ் 45 enter. ஸோ 135 தான் ஆங்கிள். ஸோ இதிலேருந்து இங்கே 0, இங்கே 90, இங்கே 135 வரணும் நம்மளுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.83 டேப் அடிச்சு ஆங்கிள் 135 கொடுங்க. கொடுத்தோன்னே அந்த ஆங்கிள் வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைமென்ஷன் நம்ம 2 mm. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வரைஞ்சதால இதோட க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டிராயிங் வரையும் போது ஸ்டார்ட் பண்ண இடத்துல க்ளோஸ் பண்ணால் நம்ம கண்டினியூஷன் விடாமல் வரணும். இப்போ நான் க்ளோஸ் கொடுத்து காட்டுறேன் பாருங்க எங்கே போய் முடியும்ட்டு. ஸோ இங்கே போய் முடியும். ஏன்னா நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே தான் முடியும். நம்ம கட் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல பேக் பண்ண முடியாது. அதனால் நம்ம மேனுவலாக கிளிக் பண்ணி ஆட்டோ ஆஃப் பண்ணி எண்ட் பாயிண்ட் காட்டும். ஸோ அதில் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டிராயிங். ஸோ இதுக்கான டைமென்ஷன் நம்ம கொடுப்போம். ஸோ நான் டைமென்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷனோட சைஸ் பாருங்க எல்லாம் பெருசாக இருக்குது. இந்த ஏரோட சைஸ், இந்த டெக்ஸ்டோட ஹைட்டு. ஸோ இதோட ஹைட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம டிராயிங்கில் எவ்வளோ மினிமம் சைஸ் இருக்கோ அதை பார்த்து அதுலேருந்து ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணால் 4ஆல் டிவைட் பண்ணால் அந்த ஏரோவோட சைஸும் டெக்ஸ்டோட சைஸும் கிடச்சிடும். நம்ம டிராயிங்கில் பார்ப்போம். ஸோ டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3, 2.12, 2.83, 2.50. ஸோ இங்கே இருக்கிறதுலே கம்மியான டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 mm தான். ஸோ இது 1.5 இருக்குது. இது சும்மா சர்க்கிளுக்காக சென்டர் எடுத்துருக்காங்க. ஆனால் டைமென்ஷன் கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 mm தான். ஸோ இந்த 2 mm 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை டெக்ஸ்டோட ஹைட்டுக்கும் ஏரோவோட சைஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டைமென்ஷன் எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். நம்ம இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி அதை டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு ஸோ 0.5ன்ற ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ நம்ம டைமண்ட் ஸ்டைலில் போயிட்டு இந்த ஏரோவோட சைஸும் டெக்ஸ்டோட ஹைட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். டெக்ஸ்டோட ஹைட் 0.5 கொடுப்போம். சிம்பிள் அண்ட் ஏரோ சைஸ் போயிட்டு ஏரோ சைஸ் 0.5 கொடுப்போம். கொடுத்து ஓகே கொடுத்து ரெஸ்டாரண்ட் கொடுப்போம். க்ளோஸ் பண்ணுவோம்.
ஸோ ஜூம் பண்ணி பாருங்க. டைமென்ஷன் எல்லாம் கரெக்டாக அதோட வேல்யூக்குள்ள கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஆங்கிள் கொஞ்சம் வெளில இருக்கு. இதை கொஞ்சம் நகர்த்தி சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா. புதுசாகவே சுடுச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ நான் ஒரு 2 எக்ஸசைஸ் வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒன்று. ஸோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ இது 2 எக்ஸசைஸையும் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.